வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆயி மகமாயி அம்மன் கோவில் பார்க்கலாம். எடுத்த உடனே அந்த புத்து இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ்லேயே. இது கொடி மரத்துக்கெலாம் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திருவிழா ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. 5 நாள் ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அம்மன்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. மூலவர் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே சமயபுரத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. திருவிழான்றனால அந்த வெளியில் ஃபுல்லாக அந்த ஒரு வாகனங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு குதிரைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சிம்ம வாகனம். ஒரு நாளைக்கு உள்ள வாகனங்கள்லாம் அழகாக அந்த பக்கம் எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைம் கரெக்டாக அந்த புத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அம்மன் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே பாருங்கள், அந்த அம்மா முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளை அப்படியே நேராக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக புஷ்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மனை பாருங்களேன், அப்படியே சமயபுரத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆயி மகமாயி அப்படின்ட்டு அந்த அம்மன் பேர். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க அப்படியே போய் பக்கத்தில் உட்காந்து கும்பிட்டோன்னா எஞ்சி வரத்துக்கே மனசு இல்லை. இது புதுசாக வாங்கி வச்சுருக்காங்களாம்மா. இவங்க தான் அந்த ஊர்வலம்லாம் சுற்றி வர அம்மன் போல். அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஜடர் பூவெல்லாம் அப்படியே அழகாக வளைஞ்சு அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து பூவாலே ட்ரெஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம கூட்டம் அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல கூட்டம், நிறைய பேர் சாப்பிட்டாங்க. மற்ற எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நான் தம்பிக்கு சாப்பாடு விட்டுட்டு நான் எங்கள் நாத்தனார் வீட்டில் சாப்பிட்டேன். அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் எல்லாமே கோவில்லே சாப்பிட்டாங்க. திரும்பவும் அந்த அம்மாவை பாருங்களேன், அந்த முகம் பாருங்கள், அப்படியே ஒரு அம்மன், யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குது இல்லையா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வேண்டுறது எல்லாமே கை மேலே பலன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு இஸ்லாமியர் அவங்க கூட துபாயில் ஏதோ வேலை பிரச்சனை இருந்ததாம்மா. அவங்க 1 மாதத்தில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அதே மாதிரி அவங்களுக்கு 1 மாதத்தில் அந்த வேலை கிடச்சிச்சான். அதுமாரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்கவுங்க வேணுனது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு. இது எல்லாமே அந்த திருவிழா அப்போது சுற்றி வரதுக்காக அந்த முளைப்பாரி எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரியே, கலர் சேஞ்ச் ஆகாமல் எல்லாம் ஒரே கலராக அப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த கரகம் எல்லாமே பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கு. அதுதான் அந்த சாமி தலையில் வச்சுப்பாங்க. அந்த கோயிலில் இருக்க பூசாரி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சாமி வச்சுப்பாங்க. நல்லா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது எல்லாமே. அப்புறம் ஈவினிங்கில் வந்துட்டு சாமி வந்துச்சு. நல்லா ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு நல்லா வராங்க பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா கருப்பசாமி தான் வருது. கருப்பசாமி வந்து அருவா மேலே வராங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க அருவா மேலே நின்றுட்டு தான் விபூதி போடுறாங்க பாருங்கள். உங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஆடுறாங்க, ஆடினதுக்கப்புறமா பாருங்கள், அவங்க அருவா மேலே நின்றுட்டு திருநூறு போட்டு விட்றாங்க எல்லாருக்கும். இங்கே நிற்கிறவங்க தான் அந்த கரகம் வச்சுருப்பாங்க, அந்த சூளம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து அந்த பூசாரி. அந்த கரகம், அந்த முளைப்பாரி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அழகா. எங்கள் நாத்தனார் வீட்டு வாசலில் வந்தோடனே அண்ணன் மாலை போட்டு சாமி கும்பிட்றாங்க. அவங்க இப்போ அருவா மேலே நிற்கிறாரு அந்த கருப்பசாமி. இப்போ எல்லாருக்கும் அந்த துண்ணூறு கொடுக்குறாங்க பாருங்கள். எங்கள் நாத்தனார் பூசி விட்றாங்க.